இன்ஸ்டாகிராம்ல பெரும்பாலான நேரம் இந்த மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம். அது நிறைய பேர்த்துனால ஹோல்டு பண்ண முடியாம இருந்திருக்கிறதையும் உங்களால கவனிச்சிருக்க முடியும். அது ஏன் அப்படின்னா, இயல்பாவே நம்ம வந்து நார்மலா பிரீத் பண்ற அளவுக்கு நம்ம யாருமே அந்த அளவுக்கு பண்றது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த அளவுக்கு இயல்பா இருக்கிறது இல்ல. ஏன்னா நம்மளோட ஹியூமன் பாடி அப்படிங்கிறது நல்லா ஹெவியா ஒர்க் பண்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அந்த காலத்துல இருந்த மாதிரியான ஒரு முழுமையா நம்ம உடல் இயக்கங்களை பயன்படுத்தி எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல. சோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இப்ப நம்ம யோகா பண்றோம். இந்த யோகா பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உடல் இயக்கங்களுமே சீராக இயக்கப்படுது. இப்ப இந்த கோவிட் டைம்லயே பாருங்க, நிறைய பேருக்குனால பிரச்சனை என்னன்னா மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டதுதான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட இயல்பான சுவாசத்துக்கு அவங்க வரவே இல்லை. அப்போ இந்த மூச்சு பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருந்தோம் அப்படின்னா, அந்த கோவிட் சமயத்துல அந்த மூச்சு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளுமே நம்ம போகாம இருந்திருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த யோகா ஆசனங்களும் பிராணாயாமங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது பெரிய அளவுல அதிகரிக்கும். சோ எப்படி மூச்சு விடுறது உங்க உடம்போட ஒரு பார்ட்டா இருக்குதோ, அந்த மாதிரி யோகா பண்றதும் ஆசனாஸ் பண்றதுமே உங்க வாழ்க்கையோட ஒரு பாகமா இருந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும்.